கதையோ நாவலோ இது உண்மையா இதை நிகழ்ந்திருக்குமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாம அதில் இருக்கக்கூடிய புதையை தேடுகிற ஒரு புதிய முயற்சியோடு நாம பண்றதுதான் அதுக்கெல்லாம் சிறப்பா இருக்கும்ன்றது அதை அவங்க உள்வாங்கி அதை உணர்ந்து அதை எடுத்து நமக்கு உணர்த்திருக்கிறார். அதுதான் மிகப்பெரிய சிறப்பு. இப்போ இலக்கியம் காட்டும் வாழ்க்கை, கற்பனையும் கருத்தும் இழைத்தோடினாலே வாழ்க்கை நல்லதா இருக்கும். இன்னைக்கு வாழ்க்கையதான் கேள்விக்குறியா இருக்குது பல இடங்கள்ல. இல்லைங்களா? அழகா சொன்னாங்க, காதல் பத்தி கூட அழகான தெளிவான செய்திகளை சொன்னாங்க. நான் மிகவும் நேசிக்கிற கவிஞர் கவிப்போ அப்துல் ரஹ்மான் அவர். அவருடைய கவிதைகள்லாம் அழகின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. எப்பயாவது நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா வாய்ப்பு இருந்தா அந்த புத்தகத்தை வாங்கணும். ஒவ்வொரு எழுத்தும் நேசிக்கக்கூடிய அளவுக்கு. அதுல ஒரு முறை ஒரு கவியரங்கத்தில் பாடினாரு, என்னை காதலித்த உங்கள் கண்கள் கொசுவலையா மீன் வலையான்னு எழுத. அது என்ன சின்ன வரிதான், என்னை காதலித்த உங்கள் கண்கள் கொசுவலையா மீன் வலையா. ரெண்டுத்துக்கும் சிறப்பு இருக்குது. கொசு வலை கொசுவை உள்ள விடாது, மீன் வலை மீனை வெளியே விடாது. என்ன உன் கண்ணுக்குள்ள வச்சிருக்கிறியா, என்ன கண்டு வெளியே. இத என்ன அழகா, இதை விட ஒரு அற்புதமா சுருக்கமா யாராலும் பாட முடியும். பொதுவா பாத்தீங்கன்னா இலக்கியம் வாழ்க்கையை நோக்கியதுதான். அதுவும் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள், இடைக்கால இலக்கியங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ தற்கால இலக்கியங்கள்னா மகாகவிக்க பாரதிக்கு பிறகு ஒரு எழுச்சியான காலம், ஒரு நாட்டு விடுதலைக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பல பாடல்களை பாடினார். ஒரு கவிஞன் அவனுடைய உயிர், அவனுடைய உணர்வு அனைத்தும் அவனுடைய படைப்பிலே இருக்கிறது. இறந்தார் மனையை நீங்க இடம்பெறி சிறைப்பட்டாலும், பரந்தில் இரண்டும் மாறி பழிவிருந்து இடிவுற்றாலும், இறந்தர் கோடி எங்கள் விளைக்கரை அழிப்பிட்டாலும், சுதந்திர தேவி என்னை தொழுதிடம் மறக்கலேன்னு கவிதை பாடியவன் மகாகவி பாரதி. அப்படிப்பட்ட பாரதி காலத்துக்கு பிறகு புதிய நவீனங்கள் ஆரம்பிக்கும். சின்ன சின்ன சிறுகதை சாண்டில்யன் கல்வி காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும். நாம ஒரு நாளைக்கு 10 பக்கமாக படிப்போம், ஏன்னா சீக்கிரம் முடிஞ்சிடக்கூடாதுன்னு படிப்போம். அப்படி படித்த ஒரு ஆசை ஆர்வம் இருந்த காலம் கதை. அதுலயும் என்ன பண்றோம், முதல் வரி படிச்சுட்டு கடைசி வரி படிச்சுட்டு கதையை வந்துடுறோம். ஏன்னா அதெல்லாம் அது புரிஞ்சு போச்சுங்க. ஹைக்கூ கவிதை கூட ஹைக்கூ ஆகி போச்சுங்க. 1.5 வரி 2 வரியிலே வந்துடுது. என்னன்னா உண்மையான செய்தியை சீக்கிரம் சொல்லணும், ஏன்னா மனிதனுக்கு நின்று கேட்கறதுக்கு அப்படிப்பட்டது. நாம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணினோம். நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்ததெல்லாம் தான் இப்ப விஞ்ஞானமா வருது. அவங்க ஒரு செய்தி உங்களுக்கு நினைவுபடுத்தினா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த காலத்துல நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு உண்டி கொடுத்துருப்பாங்க கையில, மண் உண்டி. அதுக்கு நம்ம காரணம் அரையணா ஒண்ணா அப்படிலாம் சேர்த்து வச்சிருப்போம். அது ஃபுல்லாயிடும். ஆனா திருப்பி அவசரத்தில் எடுக்க முடியாது. அப்படி கவுன்சிலிங் கூட அது சீக்கிரம் வராது. அந்த உண்டியுடைய வாயை வச்சு என்ன பண்ணுவான், ஏன் நான் அப்படி பண்ணிருக்கிறேன், இந்த சட்டையில போடுறதுக்காக அந்த ஊக்கு போடுவாங்க தெரியுமா அப்படின்னு, அந்த ஊக்கு இழுத்து அதனுடைய முனையினால அப்படியே லேசா தள்ளிடுவோம். ஒண்ணு உங்களுக்கு தொடப்பூச்சில கூட அந்த உண்டிதான் உண்மையான ஏடிஎம். அப்போ அதெல்லாம் காசு எடுக்கிறதுக்கு அப்ப பயன்படுறது பின்னு. ஏடிஎம்ல காசு எடுக்கிறதுக்கு பின் நம்பர். என்னங்க நம்ம மாறிட்டோம், நம்ம போகாது. பாட்டி இடையிலே பாத்தீங்கன்னா ஒரு சுருக்கு பயிர் வச்சிருப்பாரு, சுருக்கு பயிர் பேரு. அது அந்த இடுப்பு விட்டு அங்கவே அங்காது. எனி டைம் 12 மணி கேட்டாலும் சரி கொடுக்கணும், 1 மணி கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. அதனால அது என்ன பண்ணாது, சுருக்கு பயிர் ஏன் பேர் வைக்கலாம், குடும்பத்தின் திறமை சுருக்கி சுருக்கி தேர்ந்த பையன். அவருடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை மாதிரி உலகத்தில் யாரும் வாழ்ந்திருப்பாங்களான்னு ஒரு கேள்வி கொடுத்தார். அவ்வளவு அற்புதமா அவன் கலையான எவ்வளவு பேசலாம். என் சொத்தெல்லாம் நிறுவனத்தில் எழுதிக்கணும், ஊரே கொண்டாடு 10 நாளைக்கு பிறகுதான் தெரிஞ்சுன்னா அவன் சம்சாரத்துக்கு போயிருந்தாரு. அங்கே எழுதியிருக்காங்க, அதுக்கு எழுதியிருக்காங்க. அதுக்கு
எங்கேயோ போயிட்டு இருக்கு. கூட்டு குடும்பமா இருக்க வாழ்க்கை, அப்புறம் தனி குடும்பமா இருக்கு, இப்ப தனித்தனி குடும்பமா தனி குடும்பத்தில் இந்த வருத்தத்தோட சொல்றேன், எங்க தமிழ்நாட்டுல மாதத்துக்கு 1000 விவாகரத்து கேஸ் தான் போட்டு சப்ப டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயே வருதுன்னா பாத்துக்கீங்க. இது வரலாமா? 1000 அறிவியை வளர்ந்துருக்குது, வாழ்க்கையை வரலையே. வாழ்க்கை சுருங்கி போய் வசதிகள் பெருங்கன்னா என்ன பிரயோஜனம்? வசதிகள் இருக்கணும், வாழ்க்கையே இருக்கணும். அதனால இந்த இருக்கிறவங்களுக்கு அன்பாவுக்கு நான் அன்பா சொல்றது, வசதிகள் மட்டுமே வாழ்க்கை இல்லை, அன்பு நிறைந்ததுதான் அழகான வாழ்க்கைன்னு நம்ம வாழ உலகத்துக்கே சொல்லிக் கொடுத்த பூமி நம்ம தமிழ்நாடு. தமிழர்கள் இலக்கியம் மூலமாக எடுத்து சொல்லியிருக்கிறார். நகைய அழுகை இடிவரம்பட்டை அச்சம் பெறுவது உலகை என்று அப்பாலிட்டே மெய்பாடு என்று தொல்லாபியத்தில் நூற்பாவே இருக்கு. அதன் முதல்ல என்ன வச்சாங்க? நகையே அழுகைன்னு வச்சாங்க. மனிதனுக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய கொடை சிரிப்பது. ஆனந்தமா இருக்கு. காஞ்சி மகா பெரியவர் இந்த மண்ணில் 100 ஆண்டுகள் வாழ்ந்த பெரியவர். ஆன்மீக நம்பிக்கை உடையவர்கள் அவருடைய ஆன்மா அழிவதில்லை என்பது உடன்பாடு. அப்படி பார்க்க போனவர் சொன்ன வேற வாக்குகள் இருப்பது இறைவன் தந்தது, இல்லாதது இனிமேல் இறைவன் தரப்போவது. அந்த நம்பிக்கையோடு வாழ்க்கையை நடத்துகிறார். ரொம்ப பிடித்தமான உள்வாங்கிய உணர்ந்த வரையர். எதை கொண்டு வந்தோம், எதை இழப்பது இல்லையா? எதை கொண்டு போவது கொண்டு வந்தால் எதை கொண்டு போவது இடையில இருக்கிற வாழ்க்கை. கடந்து தேடி வருஷத்தை போடுறோம், மறைந்த வருஷத்தை போடுறோம், நடுவில் ஒரு ஐப்பன் போடுறோம் பாருங்க. அந்த ஐப்பன் தான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை. அந்த சின்ன போக்குக்குள் எத்தனை போட்டிகள், பொறாமைகள், விவாகரத்து தேவையா? துன்பத்தை சந்திப்பதற்காக மனிதன் திறக்கவில்லை, துன்பத்தை கூட இன்பமாக மாற்றிக்கொண்டு வாழ்வதற்கு பயணக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் கடவுள் நம்ம வச்சாங்க. ஒரு மகிழ்ச்சியா வாழ்க்கையை பயணத்தை சொல்றாங்க. அந்த வாழ்க்கை தான் இலக்கியத்தை நம்ம அந்த காலத்தில் சொல்லிக் கொடுக்கணும். அற்புதமான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை. நம்ம உள்ள மனிதனாக தெரியும். துன்பத்தில் கூட அவங்க மனம் எதை விரும்பியது என்றதை திருவையாரம் காட்டும், கமராமாயணம் காட்டும். கோவலனை பிரிந்து கழித்திருந்த சூழ்நிலையை துன்பத்திற்கு துன்பநிலையை பெற்றிருந்தால் கண்ணகி என்ன சொன்னாங்க? மீண்டும் சேரும் போது அறுவர் கழித்தாலும் அந்த ஒவ்வொரும் விருந்ததில் போடலும் இழந்த என்னைன்னு சொன்னாங்க. நான் தர்மம் பண்ணல, அந்தவர்களுக்கு நான் வேண்டியது உதவல, அதெல்லாம் தர்மகாரியத்தை சார்ந்தது. விருந்து எதிர்கொள்ளல, வாழ்க்கையினாலே விருந்து உபசரிப்பதுனால தலையாய வாழ்க்கை. அதிகமாக இந்த வாழ்க்கையை நீங்க இருக்குங்களா? ரொம்ப சிக்கல். இருந்தவன் மோப்ப குழையும் அடிச்ச முகத்திலிருந்து நோக்க குழையும் விழுந்துன்னு அடிச்சு மறுபடியும் அவரு அங்கேயும் பயன்படுத்தி இருந்தார். ஒருத்த கூட்டாங்க, உண்மையே கூட்டாங்க. நான் சர்வீஸ் இருக்கிற போது ஒரு பேர் பாவை குமாரவேலு என்னை வற்புறுத்தி கூட்டாரு. நீ மத்தியான சாப்பாட்டுக்கு வந்துருங்க, எங்க வீட்டுல தான் அவங்க கல்யாணம் ஆகல, அவங்க எல்லாம் திருப்பதி போயிருந்தாங்க. வீட்டுல தனியாக இருக்கிற ஓட்டலாம் வேண்டாம், இல்லப்பா நான் டோக்கன் வாங்கி வந்துட்டேன், நான் வாட்ச்மேனுக்கு கொடுத்து சாப்பாடு வாங்கி நான் சொல்றேன், பரவாயில்ல இன்னைக்கு நான் இந்த ஒரு நாளைக்கு நான் வரேன், திடீர்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு. அதெல்லாம் முடியல வாங்க அப்படின்னு ரொம்ப வருஷம் தெரியாங்க. இல்லை இன்னைக்கு கல்யாண நாள், ஒரு ஏழைக்கு பொருள் போறதா வருத்தப்பட்டீங்க இருக்கீங்க. நான் ரொம்ப இருக்கேன், எப்படி வெளியா இருக்கிறாங்க இப்படியா அப்படின்னு நாங்க கடையில போகக்கூடாது. இது உண்மையா நடந்த நிகழ்ச்சி இருக்கீங்க. பேசுவது எப்படி, எழுதுவது எப்படி, எல்லாத்துலயும் ஒரு தர்மம் இருக்கு, பேசுறதுலயும் ஒரு தர்மம் இருக்கு. அவை கூட சுட்டி காட்டுவதில் ஒரு அழகு இருக்கு. தப்புன்னு சொல்லாம நம்ம மாற்றி சொன்னோம்னா இதை விட ஒரு நாள் எதுவும் தப்பு செய்ய முடியாதான்னு குழந்தைகளை பார்த்தா ஒரு சின்ன விஷயம். ஏன்னா வாழ்க்கை அப்படி அமைஞ்சிருக்கு அந்த காலத்துல. ஒண்ணு இல்ல, 2000 வருஷத்துக்கு ஒரு அழகான பாட்டு எல்லாம் படிச்சிருக்கீங்க, கேட்டிருக்கீங்களா? ஒரு அம்மா மோர் குழம்பு வைக்கிறது சார், மோர் குழம்பு வைக்கிறது. நாம இப்ப பாக்குற செய்திகள் மறுநாள் மறந்து போகும்.
அது என்ன சொன்னாலே நமக்கு புரியல. ஏன்னா எல்லாமே பழி வாங்குற செய்தியா இருக்கிறதுனால நமக்கு எது பழி வாங்கினாலும் நிஜமாங்க வீடம்மா உட்காந்துருக்காங்க. 2 பொண்டாட்டி பழி வாங்குறது அவங்க மேல ஆரம்பத்துல பாசம் இருந்தது, பத்தியா மாறி நிஜமா. கொரோனா காலத்துல நமக்குதான் வேலை இல்லையா, நம்ம அந்த ஜூம்ல சில நேரங்கள்ல பேசுவோம். அந்த ஜூம்ல பேசுற மாதிரி பொண்ணு உலகத்தே கிடையாது. ஏன்னா நான் தனியா போய் எங்க பேத்திலாம் ஒரு எங்க வீட்டமா சொல்றேன், தாத்தா தனியா பேசுறாரு போவாங்க. அந்த மாதிரி ஒரு பொருள் வச்சுங்களேன். எதுக்காக சொல்றேன்னா, அப்போ நான் ஒரு செய்தியை தொடர்ந்து பார்ப்பேன், ஒரு மீடியாவில் தொடர்ந்து பார்ப்பேன். அதுல அந்த அம்மா ஐஏஎஸ் பரீட்சை எழுத போவோம். பரீட்சை எழுத போனா சில பேர் உறவு எடுத்து ஒரு வாரம், அதுக்கு அடுத்த வாரம் முகமூடி கொள்ளையர்கள் தான் தத்து நிறுத்துவாங்க. இப்படியே அம்மா 6 மாசமா பரீட்சை எழுதாதே போகும் வச்சுக்கேன். இதை பார்த்துட்டு எனக்கு யாருக்கெல்லாம் தூக்கம் வராது. அந்த பொண்ணு இவ்வளவு கஷ்டமான செய்கிறாங்க, இது எப்பதான் பறிச்சு எடுத்து போகும், இது எப்பதான் பரிசு எழுதி ஐஏஎஸ் ஆகணும். அப்பதான் எங்க வீட்டை நான் நினைச்சேன், நாம ஒரு சீரியலுக்கே இவ்வளவு குழப்பமா இருக்கு. அவங்க ஒரு 7-8 சீரியலை பார்த்துட்டு தெளிவா இவன் தான் நம்ம வீட்டுக்காரங்க நினைச்சு அந்த சோறு போடுறாங்க. இதை விட தம் உலகத்தே இல்லை. அவங்க தாய்மார்கள் பேசுறாங்க, ஆணுக்கு அறிவு பலம், பெண்ணுக்கு ஞானம் தான் பலம். நான் உண்மையாக சொல்லல, உண்மையே சொல்றேன். பாரதி சொன்னான், பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் கூறி தேடி வளர்த்து. இதே அமெரிக்காவில் 120 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த உண்மை. 8 அடுக்கு மாடி, அவ்வளவு பிரமாண்டமா இருந்தது அமெரிக்காவில். 8 அடுக்கு மாடியில ஏறி இறங்குறதுக்கு லிப்ட். அந்த லிப்டுக்கு பேர் என்ன தெரியுமா? ஓட்டிஸ். OTIS, ஓட்டிஸ் பேரு. நீங்க அமெரிக்காவுடைய வரலாறு பிரச்சனை பார்த்தீங்கன்னா தெரியாது. அந்த ஓட்டிஸ் லிப்ட் தான் மேல போகும், கீழே இறங்கும். அதுக்கு ஏன் ஓட்டிஸ் பேர்னா, அந்த இன்ஜின் அந்த லிப்டை கண்டுபிடிச்சு உருவாக்கணுடைய அவர் பேர் ஓட்டிஸ். அதனால அவர் பேர் வச்சாரு. ஆனா என்னாச்சு, ஒரு காலகட்டத்துல அந்த லிப்ட் சரியா போகல, ஸ்லோவா போகுது. 8வது மாடிக்கு பார்த்து 8 நிமிஷம் ஆகி போகுது. எல்லா பெண்களும் ரிப்போர்ட் பண்ணாங்க, லிப்ட் இன்ஜினை மாத்து அப்படின்னாங்க. அப்ப அவருடைய பொருளாதார சூழ்நிலை சரியில்லை, லிப்ட் மாற்ற முடியல. ரொம்ப வருத்தமா இருந்தார். அவங்க போய் சொன்னாங்க, ஏன் வருத்தப்படுற, நான் சொல்ற ஒரு சின்ன ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க. ஒன்னும் இல்லை, ஒரு 4 அடி உயரத்துல ஒரு கண்ணாடி வாங்கி அந்த லிப்டுக்குள்ள ஒரு பக்கமா வச்சு நடக்கத்தை பாருங்க. அவரும் அதே மாதிரி ராஜோட ராஜரத்னம் ட்ரீட் பண்ணிட்டாரு சார். ஒரு 10 நாளைக்கு பிறகு அத்தனை பெண்களோட சொன்னாங்க, இப்பதான் லிப்ட் நல்லா போகுது, அது ஒன்றும் மாற்ற வேணாம். ஏன்னா அவசரமா வேலைக்கு வர்றவங்க கூட அப்பதான் ரெடி ஆகுறாங்க. நாம அந்த லிப்ஸ்டிக் அடிக்கிறது எல்லாமே, மேக்கப் பண்றது எல்லாமே அந்த கண்ணாடி பார்த்து கிடைக்கிறதுனால ஒரு சின்ன யோசனையை சொன்னது பாருங்க, அது பேர் தான் ஞானம்னு பேர். ஞானமும் கல்வியும் நயட்டதறிவு. கல்வி வேற, ஞானம் வேற. அதாவது புத்தகத்திலிருந்து புத்தியில் ஏறுறது அறிவு, புத்தியில் இருக்கிறது புத்தகத்துக்கு மறுபடியும் வரணும்னு நினைக்கிறது அனுபவம், தான் ஞானம். அந்த ஞானம் பெண்களுக்கு இயல்பாக போகும். நாங்க சார் நாராயண சார் வராது, ஐயா வராங்க, எங்க வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுங்க, நாங்க ஏதாவது பேசணும்னா டிவியை முதல்ல நிறுத்திடுவோம், எந்த சத்தமும் வரக்கூடாது எங்களுக்கு. ஏன்னா நாங்க ஒருத்தருக்கு அப்படிதான் பேசுவோம், அமைதி வேலைகள். ஆனா அப்படி பெண்கள் அப்படி கிடையவே கிடையாது. அது பாட்டுக்கு அது நிஜமா நீங்க நாளைக்கே பாருங்க, எங்க வீட்டுல நான் ரொம்ப உத்து பார்ப்பேன், கை சமையல் பண்ணினே இருக்கும். பேர குழந்தைங்க தான் பார்த்துக்கிட்டே இருக்கும், வாய் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும், பாதி சீரியல் கேட்டுக்கிட்டே இருக்கும். மனுஷன் கண்டுபிடிச்சது குழியன் ஒண்ணு, ஆண்டவன் கட்சது கோழின் ஒண்ணு. 4 அம்சங்களும் அவங்க நல்ல நினைவாற்றல். காரணம் என்னன்னா அந்த திறமை இருக்கு பாருங்க. அதனாலதான் எப்பயுமே பெண்ணுக்கு ஆணுக்கு அவ்வளவா பொறுமை கிடையாது, பெண்களுக்கு இந்த பொறுமை இருக்கு. அந்த பொறுமையும் இந்த கல்வியும் ஞானமும் சேர்ந்துதான் குடும்பம் நடத்துறது பெரியவங்க முடிவு பண்ணதுக்கு ஒரு காலகட்டத்தில். எதுக்கு சொல்ல வரேன்னா, மோர் குழம்பும் வைக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த பொண்ணு கெட்டியான பெயரை தன் மென்மையான விரலால அப்படி உடைச்சாலும், உடைச்ச பிறகு அந்த உள்ளங்கை
செவந்து போச்சுன்னு எழுதலாம் சார். அடா பாவி. பரவாயில்ல. இதை விட ஒரு கற்பனை உலகத்தை காண முடியும். முடிதையர் பிசைந்த காந்தல் வெவ்வேறல் கழுவுரித்தலிங்கம் கடாது. அது அப்படி உடைச்ச உடனே காந்தல் மலர் போல் கைகள் சிறந்துச்சாங்க. அந்த முடித மோர் குழம்பு உள்ள வைத்தார். காளிக்குழு துறை பெற்றுட போகுதுன்னு சொல்லி அப்புறம் கல்யாணம் ஆகி புகுந்து வீட்டுக்கு வந்த பொண்ணு. அதனாலதான் சார் புகுந்து வீட்டுக்கு வந்த பொண்ணு அது கணவனுக்கு சமைச்ச பாராட்ட கரணும்னு சொல்லிட்டு அந்த முயற்சி எடுக்கிற அந்த அம்மா மொழிபெயர் பிசைந்த காந்தல். அப்ப திடீர்னு அடுப்புல நெருப்பு பொங்க வருது. அப்ப தாழிப்பு சுவை குடி போயிடுச்சுன்னா சுவை போயிடுமே சொல்லி அந்த விறகை இழுக்க முடியல. இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அந்த தயிர் பிசைந்த கையோட விறகை இழுக்க போகும்போது அந்த முந்தானை சொல்லியிருந்த ஆடை அவிழ்கிறது. டக்குன்னு என்ன பண்ணாங்க, அந்த தயிர் கையோட அந்த புடவையை எடுத்து சொல்லிக்கிட்டு தான் தாய் வீட்டில் இருக்கிற போது எந்த மாசம் உடம்புல படக்கூடாது, ஆடைகள் சுத்தமா இருந்த அந்த பெண்ணு எதுவானாலும் நான் தயாராக இருக்கிறேன், என் கணவனுக்காக இழப்பதற்கு பொறுத்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். அதை தன்னை பெரிதுபடுத்தாமல் அந்த இடத்துல அந்த சுவையான மோர் குழம்பை வச்சு சமைச்சு பரதநாட்டியம் கஷ்டமும் பட்டா. அந்த அவ்வளவு கஷ்டங்கள் எப்ப நீங்கிச்சு தெரியுமா? முடிதயிர் பிசைந்த காந்தல் வெண்வரல் கழுவுறு கலிங்கும் கடாது உடி கோளை ஊன்றன் குய்ப்புகை கவிழ கண்கள் புகவர் அடிக்குது. தான் புரிந்து அட்ட கிங்குழி பாகர் இனிது என கணவன் உண்டது. உன்னின் மகிழ்ந்தன்று ஒண்ணுதல் முகனே. அப்படியே லேசா ஒரு புன்னகை செய்தாலும் இனிதேன்னு அவன் சொன்னதுனால வாழையிலையை போட்டு தண்ணியை தெளிச்சு சோத்தை வச்சு டீப்பா மேல குழம்பையும் ஊத்து ஒரு வாய் பேசியதுக்கு முந்தி டிவி ஆன் பண்ணிட்டான். டிவி ஆன் பண்ணா நம்மளால சாப்பிடுவோம். அப்படி சாரமா பார்த்து ஒரு வாயில வைக்கிறான். அந்த படம் முரட்டுக்கால படம் ஓடுது. அதை பார்த்துக்கிட்டே சொன்னா முரட்டுக்கால படத்தை டைரக்ட் பண்ண பாரதி ராஜா அது மாதிரி ஒரு டைரக்டர் போன அம்மாவுக்கும் வந்து தெரிஞ்சா பேசி தெரியலாம். முரட்டுக்கால படத்துல டைரக்ட் பண்ணது எஸ்பி முத்துராமன். அப்படிதான் பேசுறேன். அவன் சொன்னா இதெல்லாம் ஞாபகம் சீரியஸ் எல்லாம்